நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட். ஔவையார் பாடசாலை.org. இறுதியாக நாங்கள் கொங்கர் புளியங்குளம் என்ற இடத்தை அடைந்தோம். மதுரைக்கு வடமேற்கு திசையில் உள்ளது. இது மிக பெரும் பாழி. நாங்கள் பார்த்த 10க்கும் மேற்பட்ட பாழிகளிலேயே மிக பெரும் பாழி. இந்த இடம் ஜைனர்களாலோ சைவர்களாலோ கைப்பற்றப்படாமல் இன்று வரை ஆசீவகத்தை அடையாளத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிற பாழிகளில் 2வது இடம். மாங்குளத்துக்கு அடுத்தபடியாக 2வது இடம். மற்றபடி இப்பாழியில் ஜைன சமய குறியீடுகள் எதுவும் இங்கு பொறிக்கப்படவில்லை. பழைய ஆசீவக சித்தர்களின் அமணர்களின் பாழியாகவே இது இன்றும் அந்த தொன்மையை பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. இது வரலாற்றில் மிக பெரும் பெட்டகம் என்று நாம் கூற வேண்டும். குறிப்பாக எந்தெந்த இடத்தில் பாழிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆசீவக பெரும்பள்ளிகள் இருந்தன என்பதற்கு சான்றாக ஐயனார் கோயில் அதன் அடிவாரத்தில் இருக்கின்றது. வயல்வெளி ஊடக குறுக்கு வழியில் நடந்துதான் வர வேண்டிய நிலை இருக்கிறது. இதையெல்லாம் இந்த குவாரி நோண்டும் பொழுதே அப்போதிருந்த அரசு இதை தடுத்திருக்க வேண்டும். ஊரிலிருந்து இந்த பாழிக்கு வருவதற்கு பாதைகள் சரியாக செப்பனிட்டு கொடுத்திருக்க வேண்டும். இங்கிருந்து பார்த்தால் அந்த குவாரி பள்ளம் தெரியும். இந்த மலைக்கு வர முடியாமல் 2 பள்ளங்கள் குறுக்கே வெட்டப்பட்டு மலைக்கு வருவதற்கான பாதைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎன் மீடியா ஊடக நேயர்களுக்கும் வையந்தழி வாழ்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாகமலைக்கு அடுத்தபடியாக அந்த பாழிகளை தேடிய பயணம் 2ஆம் சுற்று மதுரை நோக்கி சென்ற பயணத்தின் இறுதியாக நாங்கள் கொங்கர் புளியங்குளம் என்ற இடத்தை அடைந்தோம். இது மதுரைக்கு வடமேற்கு திசையில் உள்ளது. இது மிக பெரும் பாழி. நாங்கள் பார்த்த 10க்கும் மேற்பட்ட பாழிகளிலேயே மிக பெரும் பாழி. ஒரு 150 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு வசதி உள்ளது. இது தற்பொழுது தமிழ்நாடு தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றது. ஏறுவதற்கு சென்ற படிக்கட்டுகள் அமைத்து கொடுத்த தமிழ்நாடு அரசு அந்த பாழிக்கு செல்வதற்கான பாதையை வகுத்து கொடுக்கவில்லை. எந்த வழியாக செல்வது என்ற தடயமே தெரியாமல், வழியே தெரியாமல் பயணிகள் தவிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறது. எதிர்புறம் பெரும் கல்குவாரி. எந்த பக்கம் சென்று மேலே ஏறுவது என்பது தெரியவில்லை. இருந்தும் ஒரு வழியாக வயல்வெளியின் ஊடே சென்றுகின்ற அந்த பாழியை அடைந்து அவைகளை ஆய்வு செய்து விட்டு வந்தோம். மேலே 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கின்றன. அதை பற்றிய தரவுகள் இதிலே பின்னாடி அங்கே கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த இடம் ஜைனர்களாலோ சைவர்களாலோ கைப்பற்றப்படாமல் இன்று வரை ஆசீவகத்தை அடையாளத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிற பாழிகளில் 2வது இடம். மாங்குளத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிறது. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கும் வையந்தழி வாழ்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் எமது மாலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். சென்னையில் இருந்து வந்த ஊடக படப்பிடிப்பாளர் அவரும் மற்றும் எனது உற்ற நண்பர் நாராயணசாமி அவர்கள், எமது பேரன் அன்பரசன் அவர்கள் மற்றும் நான் 4 பேரும் ஆசீவக பாழிகளை தேடிய ஒரு பெரும் பயணத்தை முடிவடைகிறது. இச்செவி கொடுக்கும் இடம் மதுரையை ஒட்டியுள்ள கொங்கர் புளியங்குளம் என்ற பழம்பெரும் ஆசீவக பாழியில் இருந்து இச்செவியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்பாழி இப்பகுதியில் உள்ள பாழிகளிலே மிக பெரும் பாழியாக இருக்கின்றது. சுமார் 70க்கும் மேற்பட்ட கற்படுக்கைகள் இங்கே உள்ளன. 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டு 3 கல்வெட்டுகள் இங்கே இருக்கின்றன. பெரும்பாலும் பாழிகளை ஜைனர்களும் ஆசீவக பெரும்பள்ளி இருந்த இடத்தை சைவர்களும் கைப்பற்றி இருந்ததை பார்த்தோம். ஆனால் இப்பாழி ஜைனர்களால் கைப்பற்றப்படவில்லை. இருந்தாலும் சமண சின்னம் என்று கீழே அவர்களுடைய சமண மடத்தின் சார்பாக பெயர் பலகை வைத்திருக்கிறார்கள். மற்றபடி இப்பாழியில் ஜைன சமய
குறியீடுகள் எதுவும் இங்கு பொறிக்கப்படவில்லை. பழைய ஆசிவக சித்தர்களின் அமணர்களின் பாழியாகவே இது இன்றும் அந்த தொன்மையை பறைசாற்றி கொண்டு இருக்கின்றது. இது வரலாற்றில் மிக பெரும் பெட்டகம் என்று நாம் கூற வேண்டும். ஆனால் இவ்வாறான பெட்டகங்கள் எல்லாம் இதுகாலம் வரை நாம் தமிழ் சான்றோர்களான ஆசிவர்கள், மெய்யியல் கோட்பாட்டர்களுடைய வாழ்விடம், சித்தர்கள் வாழ்விடம், அந்த சித்தர்களை தான் இன்று ஐயனார் என்றும் கருப்புச்சாமி என்றும் வீரன் என்றும் முனி என்றும் இன்று குலதெய்வமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம், வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எந்தெந்த இடத்தில் பாழிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆசிவக பெரும்பள்ளிகள் இருந்தன என்பதற்கு சான்றாக ஐயனார் கோயில் அதன் அடிவாரத்தில் இருக்கின்றது. அடுத்து கன்னியம்மன் கோயில்கள், 7 கன்னியம்மன் கோயில்கள் இருக்கின்றன. இது நாங்கள் சென்ற இடம் எல்லா இடத்திலும் இத்தரவுகளை பார்த்தோம். இங்கே கூட இந்த மலையின் அடிவாரத்தில் கீழ்ப்பகுதியில் ஒரு முருகன் கோயில் இருக்கிறது. அதுவும் பழைய கோயில். அந்த இடம்தான் ஆசிவக பெரும்பள்ளி நடந்திருக்க வேண்டும் என்ற அவ்வாறான சூழல், மரம் சூழ்ந்த நிழல் கொண்ட ஒரு இடமாக அவ்விடம் இருக்கிறது. இதில் நமக்கு பெரும் வருத்தம் அளிப்பது என்னவென்றால், இப்பாழிக்கு வருவதற்கு பாதையே இல்லை. கீழே கல்வெட்டு, பாதை, படிக்கட்டுகள் எல்லாமே தமிழ்நாட்டு தொல்பொருள் துறை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அடிவாரத்திற்கு வருவதற்கு முன்பு ஊரிலிருந்து, கொங்கர் புளியங்குளம் ஊரிலிருந்து இந்த மலையின் அடிவாரத்திற்கு வருவதற்கு இடையில் சுரங்கங்கள், கல் குவாரிகள் வெட்டப்பட்டு மிக பெரும் பள்ளத்தாக்காக கிடைக்கிறது. அதை கடந்து இந்த பக்கம் வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. வயல்வெளி ஊடேகிய குறுக்கு வழியில் நடந்துதான் வர வேண்டிய நிலை இருக்கிறது. இதையெல்லாம் இந்த குவாரி நோண்டும் பொழுதே அப்போதிருந்த அரசு இதை தடுத்திருக்க வேண்டும். ஊரிலிருந்து இந்த பாழிக்கு வருவதற்கு பாதைகள் சரியாக செப்பனிட்டு கொடுத்திருக்க வேண்டும். தற்போதாவது அந்த பணியை அரசு மேற்கொள்ளலாம். அல்லது இந்த ஊராட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் ஊராட்சி அவையே இதை, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மேற்கொண்டு இதை செய்யலாம். ஏதோ தேவையற்ற ஒன்றாக கருதி போட்டுவிட்டார்கள். இதில் வருத்தம் அளிப்பது, இந்த படத்தில் உங்களுக்கு பின்பு காட்டப்படும். இங்கிருந்து பார்த்தால் அந்த குவாரி பள்ளம் தெரியும். இந்த மலைக்கு வர முடியாமல் 2 பள்ளங்கள் குறுக்கே வெட்டப்பட்டு மலைக்கு வருவதற்கான பாதைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இற்றோடு எங்களுடைய ஆசிவக பாழிகளை தேடிய பெரும் பயணம் நிறைவு பெறுகிறது. இனி நாங்கள் வீடு நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். இவ்வாறான அரிய தகவல்களை மேலும் ஆய்வு செய்து தர விழைகின்றோம். இந்த பாழிகள் இருக்கும் மலை குன்றுகள் எஞ்சி இருப்பதையாவது அரசோ அல்லது அந்தந்த ஊர் சார்ந்த மக்களோ இவ்வாறு குவாரிகள் உடைக்கும் பெயரில் உடைத்து நொறுக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும். குறிப்பாக அந்தந்த ஊர் மக்கள் அதை முயன்று தடுத்து நிறுத்த வேண்டும். இது நம் தலைமுறைக்கானதல்ல. நம் முன்னோர்கள் 2500 ஆண்டு காலமாக எத்தனை தலைமுறை பயணித்திருக்கும், அத்தனை தலைமுறையும் கடந்து இன்று நம் கையில் ஒப்படைத்திருக்கிறார்கள். நாம் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பின்வரும் நமது சந்ததியர்களுக்கு, நம் தலைமுறைகளுக்கு, நம் பிறங்கடைகளுக்கு இந்த அழியா சின்னத்தை, தமிழரின் வரலாற்று ஆவணங்களை கடத்துவதற்கு தயவு கூர்ந்து அந்தந்த வரலாற்று தடயங்கள் இருக்கின்ற ஊர் சார்ந்த மக்கள் இதை பண முதலைகள் அழிப்பதிலிருந்து ஊர் மக்கள் முயற்சி செய்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.